எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மொந்தா புயல் இன்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்க உள்ளது. எனவே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதேபோல மொந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் தென் மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி இரவு மொந்தா புயல் நிலவியது. நேற்று காலை 11:30 மணி அளவில் 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டு வந்தது. குறிப்பாக சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து கொண்டிருந்தது. இது தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று இரவு அல்லது மாலை கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும்போது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. மேலும் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட வட தமிழ்நாடு கடல் பகுதிகள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதேபோல திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று 30 முதல் 35 கிலோமீட்டர் வரை வீசும். அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இன்று மோந்தா புயல் காரணமாக சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதேபோல வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கோவை மாவட்ட புறநகர் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளான தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் வருகிற 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் கடலில் இருந்து உடனே கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று கூறினார். இதனிடையே மோந்தா புயல் காரணமாக சென்னையை அடுத்த தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாம்பரம் சானிட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலைகளில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றதால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் அலுவலகம் செல்வோர் அவதிக்கு உள்ளானார்கள். இதேபோல ஆலந்தூர், பூந்தமல்லி, ஆவடி, திருவொற்றியூர், எண்ணூர் உட்பட சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதனிடையே மோந்தா புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று காலை, இன்று காலை வரை விடிய விடிய மழை பெய்தபடியே இருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.